ரசத்த மட்டுமா 4, 5 குழிக்கரண்டி அளவுக்கு சாதத்துல ஊத்தி சாப்பிட முடியும். இந்த மாரி பருப்பையும் நல்லா கடைஞ்சு சாதத்துல ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஊற வச்ச துவரம் பருப்ப பிரஷர் குக்கர்ல சேர்த்து, அதோட 5 பல் பூண்டு, 5 பொடியா நறுக்குன பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி 3 விசில் வேக வச்சீங்கன்னா, இந்த மாரி நல்லா குழஞ்சு வந்துரும். அதுக்கு பிறகு இந்த மாரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்துறலாம். நெய் ஊத்தி, கடுகு, உளுந்து, கருவேப்பில நல்லா பொரிஞ்ச பிறகு கடைஞ்சு வச்சிருக்க பருப்பு, தாராளமா தண்ணி ஊத்தி, தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சோனே, கை நிறைய பொடியா நறுக்குன கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊத்தி, அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. இத நல்லா சுட சுட சாதத்துல 4, 5 குழிக்கரண்டி அளவுக்கு ஊத்தி, அதோட எந்த வகையான வறுவலா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜோ, வெஜ்ஜோ நல்ல காரசாரமான வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் இன்னைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல வம்பட்டு மோஜு வச்சு தான் சாப்பிட போறேன். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதே மாரி அளவுகளோட நீங்களும் இத செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.